ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸ் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. அவன் நேரில் தான் அவ்வளோ நேரமாக பிடிக்கிறது பார்த்துனுறான். இன்னும் புடிச்சுவானு கொஞ்ச நேரத்தில் புடிச்சு மாறுங்க. வாட்டர் ஃபாலு கூட்டு போகிறதா கூப்பிட்டு வந்தேன். ஏன்டா 500 கிலோமீட்டர் நம்பி நான் காரில் ட்ராவல் பண்ணேன்டா. இந்த மழையில் வீட்டிலே நனைய தெரியாதா எனக்கு. இது பாரு மரியாதை கம்முன்னு வந்துரு. கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. எங்க பூனை பக்கத்துல போயிட்டு ஏதோ ஒரு அமானுஷ்யமான பாஷை பேசிக்கிட்டு இருந்தாருங்க. அந்த பூனையும் கவனிச்சுட்டு இருந்து திடீர்னு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல செதுக்கி சிற்பமாக்கணும்னு வச்சிங்களா, அதுக்கு மரியாதை கூடுமா. நான் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அதனால தான் என்ன செதுக்க சொல்லிக்கிறேன். ஏமா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செதுப்பு, சதையோட செதுக்கிற போறேன். வீட்டில் 2 பசங்க. ஒருத்தன் இந்த சோஃபால இருந்து எகிரி குச்சி தள்ளி போயிட்டு அந்த சோஃபால எகிரி குச்சி படுத்துட்டு ஓடியா இருந்தான். அது கீழே அவன் படுத்துன்னு இருக்கணும். ஊரே கூட்டிட்டானே கத்தி. சிட்டியில் வளர்க்குற நாயை கிராமத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தோன்னே என்னடா இது குட்டி குட்டியா பில்டிங்கா இருக்குங்க. அதெல்லாம் எங்க இதெல்லாம் வந்து பச்சை பச்சையாகுது. நண்டு சைடு காலம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி வந்து ஓட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அது பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை வாங்கி வாங்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வந்து விளாண்டுறீங்களாடா. என்ன காரணமா கட்டியாடா? டேய், ஏற வேண்டியது பெரிய தைரியமான பூனை மாதிரி தான் ஏறவானத்துல ஏற வேண்டியது. அப்புறம் ஊன்னு கத்தின்னு இருக்குது. வா ஜாகிரதையா என்ன கேட்கறது கிடையாது. சார் அங்கே பாருங்க சார், சாப்பிட்ற அழகை பாருங்க சார். இந்த பாருடா 600 ரூபா வாங்கினன்றதுக்காக இதெல்லாம் உட்காந்து ஒரு இதுவாக காட்டணுன்னு வச்சுக்க. அவள் தான் நீ. ஏதோ வந்து வாயில பிடிச்சிட்டு வந்தாங்க. சரி குருவியை தான் வாயில பிடிச்சிட்டு வந்துட்டான் போல. அதோட உயிரை காப்பாற்றோம்ட்டு அவன் வாயிலேருந்து கஷ்டப்பட்டு பிடிங்கி எடுக்க. என்னடா பொம்மை இது? டே சூனியாக்காரன் வீட்டில் இருக்க வேண்டிய நாயெல்லாம் எதுவும் தூக்கி வந்து ஏன் வீட்டில் விட்டுக்கிறீங்க? My God. ஏய் மான், இங்க பாருங்க, முடிஞ்சாங்க. வா பாப்போம். வா வரேன் வர சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா அதை பிடிச்சி தூங்கினுக்கிற? தைரியமா நாளை கீழே இருங்க. சார் போனோமா கரப்பாம்பூச்சி அடிச்சோமா தூக்கி 4 வச்சு தூக்கி வெளியே போட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டு பாருங்க, அவனோட அழக ரசிக்க போறேன்ட்டு போனீங்க. பத்தியா அவன் புத்திய காட்டிட்டான். Ugly boy. He's looking at the camera. Oh my god. குதிரை மேல ராஜா தாங்க உட்காந்து போனா. ராஜா குதிரை மேல போனதாங்க மரியாதை. சரி இருக்கட்டுங்க, எல்லாம் கரெக்ட் தாங்க. அவனை பார்த்தா ராஜா மாதிரி இல்லையே. ஆனா இவன் ராஜா இல்லைங்க. இப்ப ராஜா போகும்போது ஏதாச்சும் பிரச்சனை வரல, திடீர்னு எதனா ஆயிரும். குதிரை மேல ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனால வச்சு டெஸ்ட் பண்றோம். டேய் குடி ராஜா மாதிரி இருந்தாண்டா ஏத்தி விட்டீங்க. என்கிட்ட பாரு, இந்த 3 நாய் சேர்த்து நம்ம வீட்டு கூட்டுவா. எனக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அது ரிஃப்ளெக்ஷன்ரா. அந்த நாய்க்கு பேரே வச்சிட்டியா நீ? சரி இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷனா தான் ரிட்ராக்ஷனா தான். நான் கூட்டுன்னு வாடா முன்னியும். பசியில கத்திக்கிட்டு இருக்குது புள்ள. அதை பிள்ளைக்கு எதனா சாப்பாடு ஊட்டி விடலாம். தூக்கி உங்க வரல விட்டா அப்புறம் கடிக்காம என்ன பண்ணும்? சார் தினமும் ஒரு புக்கு படிச்சிங்கன்னா மேதாவி ஆயிடலாங்க. அதனால தான் இவரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எல்லாம் ஒரே வார்த்தையாக தான் வருது. செம்ம ஸ்டைலிஷாக இருக்கிறீங்க. எங்கே வாங்கினீங்க? ஐ ஆக்சுவலி பாத் திஸ் ஃப்ரம் கூசி. யூ நோ தட் $2000 இருக்குமா? நிறுத்துற உடனே அளப்பான். சார் எனக்கு பணியிடை மாற்றம் தேவையப்படுதுங்க. அது பாருங்க, இவங்களாம் என்னால் இருக்க முடியாதுங்க. எத்தனை வருஷங்க இவன் கூட இருக்குது பாருங்க. இவன் பாட்டு வளர்ந்துனே போறான். இவெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இவன் உடம்பு குறைக்க சொல்லு ஃபர்ஸ்ட். உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா. நம்ம நட்புக்காக தான் நான் உயிரை தருவேன்டா. எங்க புதுசா ஒரு எருமாடு வேணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த காலத்துல எருமாடு வாங்கதே கஷ்டம். என்ன பட்ஜெட்ல எதிர்பார்க்குறீங்க? 40 ரூபா குட்டியா? சரி அதுக்கேற்ற மாதிரி குட்டி. சரி தண்ணியில் வளர்க்குற எருமாடு வேணுமா மேலே வளர்க்குறது வேணுமா? ஏண்டா எருமாடு கேட்கறா, முதல்ல கேட்கல. நானும் அவனுங்களை கட்டி போட்டு அவஸ்தை பண்றாங்க பாருங்க. கட்டி போட்டு நான் ஏங்க அவனை அவஸ்தை பண்ற போது பாரு, கதவு திறந்துதான் இருக்குது. அவனுங்க போயிட்டு உள்ள எல்லாம் செட்டில் ஆயினுக்குறானுங்க. Like why? The door is wide open. Why? You already know who ain't in there. Miss Queen. பாக்குறானே கையில நத்தைய வச்சு எடுக்கிறான். நத்தை எடுக்கிறான். சோத்திரகத்தில் விஷம் வச்சிருவானா? இல்லை அந்த அளவுக்கு அவனை மோசமானவன் இல்லை, பண்ணாலும் பண்ணுவான். சரி நம்ம தூங்கிடுவோம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் என்ன ஷாப்பிங் பண்ண போறவங்க காரத்துலேருந்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அந்த பார்க்கிங் உள்ள 2 பேர் தான் பிரச்சனை. 2மே சைபரியன் நஸ்கிங்க. 2 மூளையிட
கீழே இருந்து வந்தவனே கூட்டம் பாசமா ஓடி வந்தானுங்க. ஐயோப்பா என்ன பாசம்ட்டு பார்த்தா கையில ஸ்நாக்ஸ் பாயிண்ட் வாங்கிட்டு அவன் பாட்டுன்னு போறான். ஏன்டா நான் தானே அவனுக்கு சோறு போட்டு வளர்க்குறேன். தாய் Ven, para que le lleve las papas a papá. A ver, agárrame. Ahora sí. Súbaselas. Se las das a papá, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குதுன்னு வைங்க. இது பழமொழி கிடையாதுங்க, உண்மையாலுமே அப்படிதான் பிடிக்கிற. விரல வச்சு மீன் பிடிக்கிறாருங்க அவரு. சார் லாரி போறதெல்லாம் ஓகே சார், இந்த ரோட்ல பர்மிட் இருக்குது போறாங்க. சரி லாரி பின்னாடி எதுக்கு போயினுக்கிறான், எப்படி எல்லாம் அலோவ் பண்றாங்க? Guincharam o cachorro, moço. அங்க பாரு. ஐயோ என்னடா இவ்வளவு பெருசுக்குறான். நாயே அவனை விட நீ பெருசாகிற, மாடு மாதிரி வளர்த்துக்கிறேன்டா அவனை. சரி இருக்கட்டும், அவனுக்கு பல் பெருசாகுது பாரு. காலங்காத்தால எஞ்சி ஓடு வாயா பொழந்துக்கிட்டு விளங்க மாட அவன் முகத்தை பார்த்துட்டு போனா. வாயா பாரு நல்லா அண்டா மாதிரி. ஐயோ கண்ணு வச்சு போட்டான்டா, வாய் மேல வாயா பார்த்து கண்ணு வச்சிட்டான்டா. டேய் சார் அவர் பார்க்க சாதாரண நாய் மாதிரி தான் இருக்குது. நீங்க தப்பா பாக்குறீங்க. பார்வை உங்களோட பார்வையே சரி கிடையாது. அவனோட வாழை பாருங்க சார், அவன் ஒரு குங்ஃபூ நாய் சார். அவன் ஏதோ கஷ்டப்பட்டு சமைச்சு ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா மற்றவங்க வீட்டில் கொடுத்தா நினச்சிக்கேன் வேணும்ட்டு நல்லா இல்லைன்னு நீ தான் கரெக்டாக சொல்லுவ. சாப்பிட்டு பாரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் அங்கே யாரை திருட்டு மொழி முடிச்சுனுக்கிறீங்க? வா பயப்படாதரா, போலீஸ் நாயிடா நீ. திருட்டு பய மாதிரி முடிச்சுனுக்கிற, கை விடு. நான் பாட்டுன்னு போய்கிட்டு இருக்கேன், வரவன் போய் ஹார்னகர்னு அடிச்சுட்டு வரதுல நீ பாட்டுன்னு போனா சும்மா என்ன பயப்படுறான்னு நினைச்சுக்கிறியா? யாரா அந்த முடி வச்சு நாய்? பாரு ஃபைனலா எதனா ஒண்ணு பண்ணு. சும்மா ஊனு கத்தினா வாய் ஏன்டா அப்படி போலதுற, எதனா பண்றா. ஏங்க இந்த இடத்துல ஒரு இரும்பு ஜன்னல் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. எனக்கு தெரிஞ்ச என்ன என் வயிற்றுல மண்ணு சுத்தினுங்கிறான். இங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். செருப்பை தூக்கிடுவோமா? நல்லா சவுக்கு சவுக்குன்னு இருக்குது, கடிக்கிறது. லோக்கல் பிராண்டு போல நல்லா தான் இருக்குது. தூங்கத்துல இது மழை பெஞ்சாலே எந்திரிக்காது. எவனா எந்திரிக்க போறான்? டேய் ஜாக்சன் என்ன பண்ற? ஒண்ணு இல்லடா, தோ பூஜை பண்ற இடத்துல வந்துடுறேன். ஃப்ரிட்ஜை திறந்து போட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ ஒன்று பெரிய விஷயம் தான் நடந்துருக்குது போலன்ட்டு அப்படியே ஜூஸ் பாட்டில் பின்னாடி ஜூம் பண்ணி காமிக்க. வார்த்தையால சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. எல்லாம் பட மாட்டாங்களே. நில் கவனி செல் நில். ரெட் லைட் போட்டுருக்கல, அதான் கிரீன் லைட் போட்டுச்சுல. கையறா போக கூட கையறா. ஏய் இத்தனை நாள் அந்த கட்டையை பிடிச்சி கச்சுனா நல்லா மெதுவோட கடிக்கிற மாதிரி நல்லா சாஃப்டா இருக்குமா? இன்னைக்கு என்னடா இது? இப்போ ஏதோ கட்டைக்கு மேலே தான் வளங்கலாம் இருக்குது. நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே